இன்றைக்கி கிளாஸில் பர்சனல் ப்ரொனவுன்ஸ்னால் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இங்கிலீஷு எளிமையாக கற்றுக்கிட்டு இருக்கோம். எப்படி பேசணும்னு நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். பர்சனல் ப்ரொனவுன்ஸ்னால் பெயர் சொல்லுனா நவுன்ஸுக்கு பதிலாக வர்ற வார்த்தை தான் பர்சனல் ப்ரொனவுன்ஸ்னு சொல்கிறது. இது குறிப்பாக மனிதர் இல்லாட்டியும் பொருள் இதை மட்டும் குறிக்க பயன்படுறது தான் பர்சனல் ப்ரொனவுன்ஸ்னு சொல்கிறது. இது 3 வகையாக இருக்குது. ஃபஸ்ட்டு பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லி 3 டைப்பில் இருக்குது. வாங்க வாக்கியம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். தன்னிலை ஃபஸ்ட்டு பர்சன்னா தன்னிலைன்னு அர்த்தம். நான்னா ஐ, நாம்னா வி, நாங்கள்னா வி, என் இல்லாட்டியும் எனது வந்துச்சுன்னா மை. இதெல்லாம் ஃபஸ்ட்டு பர்சன், எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் பர்சன் முன்னிலை. நீனா யூ, நீங்கள்னா யூ. இது மரியாதையாக சொல்கிறது. நீங்கள்னு சொல்கிறது அதான் யூ. உன்னா உங்கள் அப்படின்னு சொன்னாலும் யுவர். இதுவும் பொலிட்டாக சொல்கிறது, மரியாதையாக சொல்கிறது. அடுத்து தேர்ட் பர்சன்னா படற்கைன்னு சொல்கிறது தமிழில். அவன்னா கீ, அவள்னா சி, அவர்னா மரியாதையாக சொல்கிறது கீ, சி. அதுனா இட், அவர்கள்னா தே, அவை, அதுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எல்லாத்துக்கும் தே. அடுத்தது டிமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். ஏற்கனவே நம்ம நேற்று கிளாஸில் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். உன்னை சுட்டி காட்ட பயன்படுவது. இவர்னா திஸ், இவர்கள்னா தீஸ், இந்தனா திஸ், அந்தனா தேட். அவ்வளோதான். இன்றைக்கி இந்த கிளாஸில் வெக்காபுலரி பார்ப்போம். எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சொல்கிற வார்த்தையெல்லாம் தமிழில் இங்கிலீஷ்லேயும் மனப்பாடம் பண்ணுங்க. தமிழில் எப்படி இருக்குது, இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு இதை வச்சு தான் நம்ம வாக்கியம் பார்க்க போகிறோம். வாங்க வெக்காபுலரி பார்ப்போம். தம்பினா எங்கர் பிரதர், தங்கைனா எங்கர் சிஸ்டர், அண்ணன்னா எல்டர் பிரதர், அக்கானா எல்டர் சிஸ்டர், பையன் பாய், பெண்ணா கேர்ள், மருத்துவர்னா டாக்டர். அடுத்ததாக ஃபார்முலா பார்ப்போம். இந்த வாக்கியம் அமைக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்ப்போம். பர்சனல் ப்ரொனவுன்ஸ் வந்தால் ஃபஸ்ட்டு வார்த்தை பர்சனல் ப்ரொனவுன்ஸ் வந்தால் அப்புறம் ப்ளஸ் பர்சனல் ப்ரொனவுன்ஸு, அப்புறம் பி வெர்பு, அப்புறம் ஆப்ஜெக்ட்டு. அடுத்தது டிமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுனு, அது வந்தால் டிமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுனு, அப்புறம் ப்ளஸ் பி வெர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதான் இன்றைக்கி ஃபார்முலா. முக்கியமான ஒன்று இந்த கிளாஸில் பார்க்கணும். இப்போது என்னென்னா சிங்குலர் ஃபார்மு ஐ, கீ, சி, இட், திஸ், தேட் இதெல்லாம் வந்துச்சுன்னா பி வெர்பு ஐஎம் இல்லாட்டி இஸ் போடணும். ப்ளூரல் ஃபார்ம்னா வி, யூ, தே, தீஸ், தோஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா பி வெர்பு ஆர் போடணும். நல்லா பார்த்துக்கோங்க. இஸ் எங்கே போடணும், ஆர் எங்கே போடணும்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சென்டென்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு தமிழில் பார்ப்போம். நான் மருத்துவர். நான் வந்திருக்கு. நான்னா பர்சனல் ப்ரொனவுனில் ஐ. இப்போது பர்சனல் ப்ரொனவுன் ஃபார்முலா பர்சனல் ப்ரொனவுனு, அப்புறம் ப்ளஸ் பி வெர்பு, அப்புறம் ஆப்ஜெக்ட். அப்போது என்ன பர்சனல் ப்ரொனவுனு ஃபஸ்ட்டு ஐ, அப்புறம் பி வெர்பு ஐஎம், அப்புறம் ஆப்ஜெக்ட் ஏ டாக்டர். அடுத்த வார்த்தை பார்ப்போம். இது என்னுடைய வீடு. இதுனா டிமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் வந்திருக்கு. ஃபார்முலா டிமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுனு, அப்புறம் பி வெர்பு, அப்புறம் ஆப்ஜெக்ட்.
டீமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் வந்து இதுன்னு வந்துருக்கு. இதுன்னா திஸ். அப்புறம் பி வெர்பு திஸ் வந்தால் இஸ் போடணும். அடுத்தது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் வந்து என்னுடைய வீடு. என்னுடையனா மை. வீடுனா ஹவுஸ். அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? திஸ் இஸ் மை ஹவுஸ். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். தமிழ். நாம் இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நாம்னா வி வந்திருக்கு. அப்போ பர்சனல் ப்ரொனவுன்ஸு. இதோட ஃபார்முலா வந்து பர்சனல் ப்ரொனவுன்ஸு ப்ளஸ் பி வெர்பு அப்புறம் ஆப்ஜெக்ட். அப்போ பர்சனல் ப்ரொனவுன்ஸ்னால் நாம் வந்திருக்கு வி. அப்புறம் பி வெர்பு பி வந்தால் ஆர் போடணும். அப்புறம் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் வந்து என்ன வந்து மகிழ்ச்சியாக அப்படின்னு இருக்குல்ல, மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இருக்குல்ல. அப்போது ஹாப்பி. வி ஆர் ஹாப்பி டுடே. இன்றுன்னு இருக்குல்ல. அப்போ இன்றுனா டுடே. இப்போ அடுத்த வாக்கியம் பார்ப்போம். அது உயரமான கட்டிடம். அதுனா டீமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுனு. டீமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் வந்தால் டீமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் ப்ளஸ் பி வெர்பு அப்புறம் ப்ளஸ் அட்ஜெக்டிவ். டீமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்னா அதுனா தேட் வந்தால் அப்போ பி வெர்பு வந்து இஸ் போடணும். அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட் வந்து உயரமான கட்டிடம். உயரமான கட்டிடம்னா டால். உயரம்னா டால். அப்போ கட்டிடம்னா பில்டிங். அப்போ இங்கிலீஷில் பார்ப்போம். தட் இஸ் எ டால் பில்டிங். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். அவள் ஆங்கிலம் சரளமாக பேசுகிறாள். அவள் வந்திருக்கு. அப்போ பர்சனல் ப்ரொனவுன்ஸ்னால் ப்ளஸ் வெர்பு அப்புறம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட்டு. அப்போ பர்சனல் ப்ரொனவுன் வந்து சி அப்புறம் வெர்பு வந்து ஸ்பீக். பேசுகிறான்றதுல ஸ்பீக். அப்போது சி வந்தால் இஸ் போடணும். சி ஸ்பீக்ஸ். அதுக்கடுத்து ஆங்கிலம்னா இங்கிலீஷ். சரளமாகனா ஃப்ளூவன்ட்லி. அப்போ சி ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவன்ட்லி. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். இவை மிகவும் இனிப்பான பழங்கள். இவைன்னா டீமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுனு அப்புறம் ப்ளஸ் பி வெர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட். டீமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுனு இவைனா தீஸ் வந்தால் ஆர் போடணும் பி வெர்பு. அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட் வந்து மிகவும் இனிப்பான பழங்கள்னு இருக்குது. இனிப்பான பழங்கள்லாம் வெரி ஸ்வீட் ஃப்ரூட்ஸ். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். அவர் சென்னையில் வசிக்கிறார். அவர்னு வந்திருக்கு. அப்போ பர்சனல் ப்ரொனவுன்ஸு ப்ரொனவுன் ப்ளஸ் வெர்பு வந்து இஸ் போட்டுக்கணும். அப்புறம் ஆப்ஜெக்ட். அப்போ அவர்னா கீ. அப்புறம் வெர்பு வந்து வசிக்கிறார்னா லைவ். அதுக்கடுத்து வெர்போட எஸ் சேர்த்துக்கணும். அப்போ லைவ்ஸ். சென்னைன்னு இருக்குல்ல, சென்னை வந்து ஆப்ஜெக்ட். அப்போது இங்கிலீஷில் கீ லைவ்ஸ் இன் சென்னை. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். அவை பறக்கும் பறவைகள். அவைன்னு வந்திருக்கு. அவைன்னு வந்தால் டீமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுனு ப்ளஸ் பி வெர்பு அப்புறம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட்டு. இது டீமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் தோஸ் வந்தால் ஆர் போடணும் பி வெர்பு. அப்புறம் வெர்போட ஐஎன்ஜி போட்டுக்கணும். வெர்பு வந்து ஃப்ளையிங் பறக்கும்னா ஃப்ளையிங்னு வரும். அப்புறம் ஆப்ஜெக்ட் வந்து பேர்டு. அப்போ இங்கிலீஷில் தோஸ் ஆர் ஃப்ளையிங் பேர்ட்ஸ். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். அவர்கள் பூங்காவில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்னு வந்திருக்கு. அப்போது பர்சனல் ப்ரொனவுன்னா ப்ளஸ் பி வெர்பு அப்புறம் வெர்போட ஐஎன்ஜி. அடுத்து ஆப்ஜெக்ட். பர்சனல் ப்ரொனவுன் வந்து தே அவர்கள்னா தே. அடுத்து பி வெர்பு ஆர்னா அதுக்கடுத்து வெர்பு வந்து ப்ளே வந்து பிளேயிங். தேர் ஆர் பிளேயிங். அடுத்த ஆப்ஜெக்ட்டு இந்த பார்க் பூங்காவில்.
வின்னு பூங்கா இன் போடணும். இந்த பார்க். கடைசி வாக்கியம் இது அழகான மலை. இது ஃபார்முலா வந்து பர்சனல் ப்ரொனவுன். இட்டுனா இது, அப்போ பர்சனல் ப்ரொனவுன். அப்புறம் பி வெர்ப் வந்து இட் இஸ் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் வந்து அழகான மலை. அழகானனா பியூட்டிஃபுல், மலை வந்து ரெயின். இந்த கிளாஸோட ரீகேப் பார்ப்போம். இன்றைக்கி என்னெல்லாம் கற்றுருக்கணும். டீமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்லாம் கற்றுருக்கோம். அப்புறம் பர்சனல் ப்ரொனவுன்ஸ்னால் என்னென்னு கற்றுருக்கோம். இன்றைக்கி ஃபார்முலா கற்றுருக்கோம். ஃபார்முலா வந்து பர்சனல் ப்ரொனவுன் ப்ளஸ் பி வெர்ப்பு ஆப்ஜெக்ட்டு, அதுக்கடுத்து டீமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன், அப்புறம் பி வெர்ப்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட், அதுக்கடுத்து சிங்குலர் வந்தால் சிங்குலர் ஐ கி சி இட் திஸ் தட். இது வந்துச்சுன்னா பி வெர்ப் வந்து ஐ எம் இல்லாட்டி இஸ் போட்டுக்கணும். ஃப்ளூரல் வந்துச்சுன்னா வி யூ தே தீஸ் தோஸ் வந்துச்சுன்னா பி வெர்ப் வந்துட்டு ஆர் போட்டுக்கணும். அவ்வளோதான் இன்றைக்கோட கிளாஸு. இந்த கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.